ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் என்னென்னமோ ட்விஸ்ட் வைப்பாங்க, வேற மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அப்படியே ஈரமான ரோஜாவே சீசன் 2 காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இந்த சீன் வந்து இருந்துச்சு. நிஜமாவே வந்து சீரியலை நான் தப்பா சொல்லணும்லாம் சொல்ல, பட் நான் வேற ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா ER 2லயே நம்ம இந்த ட்விஸ்ட்டை தான் பார்த்தோம். ஸோ அதே இதுலயுமே வந்து வைக்க மாட்டாங்க. பிகாஸ் அதுல இருக்க ஹீரோவுமே இதுல இருக்காங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா அதே தான் வந்திருக்கு. ப்ரோமோ பார்த்ததும் நிறைய பேர் அதை கமெண்ட்டுமே பண்ணியிருந்தாங்க, ER 3 அப்படின்னு சொல்லி. சிந்து பைரவி சீரியலை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. எப்படி சிந்துவும் சிவாவும் சேருவாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. பட் ஏன்னா சிந்து வந்து கான்பிடண்டா சொன்னாங்க, காலையில நீதான் சிவா என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு. இன்னொரு சைடு ஆறுமுகமும் பைரவியும் எப்படி சேருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்தது கண்டிப்பா சிந்து வேற ஏதாவது பண்ணுவாங்க சிவாவை தாலி கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதுல எப்படி பிரியாவை கடத்திட்டு போயிடுவாங்களோ அதுல அதே மாதிரி இங்க சிந்துவை கடத்திட்டு போயிடுறாங்க. அண்ட் அங்க கேபியோட காலில் விழுவாரு, அவங்க அப்பா வந்து கெஞ்சுவாரு, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்க நம்ம பைரவியோடைய காலில் அவங்க அப்பா விழறாங்க. சோ வேற வழியே இல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க போல. அப்படியே எனக்கு வந்து அந்த சீன்ஸ் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படியும் பைரவிக்கும் ஆறுமுகக்கும் கல்யாணம் ஆன பிறகு மேபி அவங்களே தப்பிச்சு வருவாங்க. அதுவே சிவா போயிட்டு காப்பாத்தி கூப்பிட்டு வந்து இமீடியட்டா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுதா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. இமீடியட்டா இதே கல்யாண மண்டபத்திலே எப்படி வந்து 2 பேருக்கு ER 2 ஆச்சோ அதே மாதிரி இங்கேயுமே இந்த 2 பேருக்குமே ஆயிடும்னு தோணுது. ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப யோசிச்சேன், எப்படி ட்விஸ்ட் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்கா கொண்டு போறாங்களே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஸ்டோரி, ஃபாஸ்டா வேற ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பட் அதே ட்விஸ்ட்டை தான் எங்கேயுமே வச்சிருக்காங்க. பட் பாப்போம் சிந்துக்கும் சிவாவுக்கும் எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு அதே தான், எப்படியும் சிந்துவை வந்து கிட்னாப் பண்ணி தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு இனிமே மணமேடை வரைக்கும் வந்து அந்த பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னு சொல்லி எப்படியும் சிவாவை வந்து தாலி கட்ட வச்சிருவாங்க கன்வின்ஸ் பண்ணி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.